Hello guys, welcome back to my channel. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ நான் இப்போ ஒரு புது லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிளான பட் ஸ்டில் ட்ரெடிஷ்னலான கிறிஸ்மஸ் லுக். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோவுக்கு போகலாம். ஸோ கைஸ், ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கின் கேரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்கின் கேருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஐ ஹாவ் அ காம்பினேஷன் ஸ்கின். நான் குட் வைப்ஸோட வெண்ணிலா மாய்ஸ்சரைசர், இது வந்து ரொம்ப டீப் மாய்ஸ்சரைசிங், அதனால் அது யூஸ் பண்ணுறேன். அது கூட அண்டர் ஐ க்ரீமுக்கு ஹிமாலயாவோடதும் பாண்ட்ஸோட சன்ஸ்க்ரீனையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நான் மோஸ்ட்லி வெளில வரவே மாட்டேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் வந்து ஒரு பவுடரால் செட் பண்ணிக்கிறேன். பவுடர் பார்த்தீங்கன்னா லாக்மேயோட சன் பர்ஃபெக்ட் இருக்கக்கூடிய காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அதுலேயும் கொஞ்சம் SPF இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பவுடரால் செட் பண்ணுறதுனால எனக்கு வந்து ப்ரைமர் தேவை கிடையாது. ப்ரைமர் இல்லாதவங்க இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். நான் செட் பண்ணி முடித்த உடனே ஐயில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐக்கும் நான் ப்ரைம் பண்ணல, பவுடர் வச்சு தான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு ப்ரௌன் ஐஷேடோவை வச்சு ஃபஸ்ட்டு என்னோடய அவுட்டர் ஐ கார்னர் ஃபுல்லுத்தையும் செட் பண்ணிக்கிறேன். ஒரு அவுட்லைன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை நான் ஒரு க்ரே கலர் ஐஷேடோவை வச்சு கொஞ்சம் இன்னும் டெப்த் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது Loreal Parisோட பிங்க் நியூட் பேலெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த க்ரே கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். க்ரே எதுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டோன் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த இதுக்கு க்ரே கலர் எப்போவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த லுக் நான் க்ரியேட் பண்ண போகிறது வந்து ரொம்ப நியூட்ரலான ஒரு லுக்குங்கிறதுனால க்ரே கலர் எனக்கு வந்து நல்ல ஒரு டெப்த் கொடுத்தது. இப்போ நான் Quirkyயோட ஹைட் மை ஹிக்கி அப்படின்ற கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கன்சீலர் வேணாலும் யூஸ் பண்ணி கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கன்சீலர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா The One on the Back No. 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட். என்னோடய ஷேடை விட இது ரொம்ப லைட்டரான ஷேட். நீங்கள் வந்து உங்கள் ஷேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டர் ஷேடு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் லைட் டோன் கொடுக்கறதுக்காக. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கட் க்ரீஸாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்குன்னா கொஞ்சம் ஒரு லைட் அண்ட் ஷேடு கொடுக்கறதுக்காக இதை நான் கையை வச்சே பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் ஒரு நார்மல் லுக் வரதுக்கு இது நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் Loreal Parisோட அதே நியூட் பேலட்டில் இருக்கக்கூடிய கோல்டன் கலர் ஷிம்மர் ஷேடை யூஸ் பண்ணி அந்த கட் க்ரீஸை ஃபில் பண்ணுறேன். அப்படியே அதே க்ரே கலர் யூஸ் பண்ண ஐஷேடோ ப்ரஷ்ஷை வச்சே நான் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐலைனருக்கு லாக்மேயோட லிக்விட் சிந்தூர் யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் ப்ரஷ் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக நான் ஆக்சுவலாக அந்த அப்ளிகேட்டர் வச்சே யூஸ் பண்ணுறேன். இந்த ரெட் ஐலைனரை என்னோட ஐ கார்னர் வரைக்கும் மட்டும்தான் கொண்டு போகிறேன், பிளண்ட்டாக வைக்கிறேன். நான் விங் மாதிரி போடலை. இப்போது பிளாக்கோட Yanquina ஸ்கெட்ச் ஐலைனரை வச்சு விங் மட்டும் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக பிளெண்ட் பண்ணுறதுக்காக ப்ரஷ்ஷை வச்சும் கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். And now my most favorite part, fake lashes யூஸ் பண்ணாமல் Maybellineோட Washable Mascara யூஸ் பண்ணுறேன். என்னோட ஐப்ரோஸை நான் ஃபில் மட்டும் பண்ணுறேன், லைக் அவுட்டர் கார்னர் மட்டும் ஃபில் பண்ணுறேன் வித் பிளாக் ஐஷேடோ.
இப்போ வெட் அண்ட் வைல்ட் கன்சீலரில் ஷேட் 30 கேஃபே யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதை நான் என் ஃபிங்கராலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஐ லுக் ரொம்பவே க்யூட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்தது ஃபேஸ்க்கு போகலாம். ஃபேஸுக்கு மேபிலினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து 338. இது கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுனால மிஸ்க்ளேயரோட பாட் ஃபவுண்டேஷன் ஷேட் நம்பர் 6 க்ளோ யூஸ் பண்ணி கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோட டீ ஜோனுக்காக மட்டும் NYBேயோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஷேட் நம்பர் 5. இது கொஞ்சம் வார்ம் டோன் கொடுக்கும், ப்ளஸ் கொஞ்சம் பிரைட்டன் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறேன். இந்த கன்சீலரை கொஞ்சம் உடனே பிளெண்ட் பண்ணிடணும், பிகாஸ் இது வந்து செல்ஃப் செட்டிங். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் பேட்சாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லாவே பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் செம்மையாக பிரைட்டான மாதிரி இருக்குது அண்டர் ஐஸ்லாம். எனக்கு கொஞ்சம் பேகி ஐஸுங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லைனா லைட்டாக ஒரு ஸ்பாட் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ அகெயின் மேபிலின் ஃபிட்மியோட 30 கேஃபே ஷேடு யூஸ் பண்ணி வெறும் ஸ்பாட்டில் மட்டும் கன்சீலர் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு ஒரு சில இடத்துல மட்டும் பிளாக் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, அது இல்லாமல் பிம்பிளோட மார்க்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக மட்டும் அந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபேஸில் ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. அதை இன்னும் லாங் லாஸ்டிங்காக செட் பண்ணுறதுக்காக ஜான்சன்ஸ் பேபி பவுடர் யூஸ் பண்ணி கொஞ்சம் செட் பண்ணுறேன். பேக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் இது வந்து மினரல் பவுடருங்கிறதுனால ரொம்ப போர்லெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் ஃபேஸை வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ப்ரே மேக்கப் அந்த லுக்கை உங்களுக்கு கொடுக்கும். இதில் வந்து நான் ரிவர்ஸ் கான்டரிங் யூஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஷேடு வச்சு நான் கான்டோர் பண்ணாமல் கொஞ்சம் ஒயிட் ஷேடு இருக்கிற மினரல் பவுடர் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட் பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த இடத்துலலாம் நான் வந்துட்டு ஒயிட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணாமல் உங்கள் ஷேடோட பவுடரே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டார்க் ஷேடை வச்சு கான்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸஸ் பவுடர் எல்லாம் லாக்மே சன் எக்ஸ்பர்ட்டோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி அகெயின் கொஞ்சம் க்ளீன் மட்டும் பண்ணிக்கிறேன். இதை நான் எக்ஸஸ் பவுடர் மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறேன், டோட்டலாக ரிமூவ் பண்ணல. ஸோ தட் ஒரு மேட் லுக் வரணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஒரே லுக்காக இருக்கணும், லைக் ஒரே டோனாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நான் அண்டர் ஐஸ்க்காக ஆங்கிள்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளாக் ஐ ஷேடோவை ஃபில் பண்ணிக்கிறேன். அதை நான் கொஞ்சம் க்ரே அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ண மாதிரி பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு சாஃப்ட் லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் மஸ்கரா வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்ஐடினோட டீப் கிஸ் அப்படிங்கிற ஒரு ஷேடை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஹெவி ப்ளஷ் இல்லாமல் ரொம்ப லைட்டான ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சாஃப்ட் கிளாம் லுக்குங்கிறதுனால அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாகவே ப்ளஷ் ஆன மாதிரி ஒரு லுக் இருக்கும்.
இப்போ ஹைலைட்டுக்கு அகைன் Loreal Parisோட பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து நிறைய ஷிம்மர் ஷேடு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க். அதில் பிங்க் கலர் மட்டும் யூஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு சாஃப்ட் கிளாம் லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஹைலைட்டை நான் வந்து இன்னர் ஐ கார்னருக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ரெட் லிப் கொடுத்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஒரு மோனோக்ரோமேட்டிக் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால Quirkyயோட மினி லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் கேர்ள் ஃப்ரெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு இருக்குது. அந்த ஷேடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து மொத்தமாக 13 ஷேட்ஸ் வருது. அதில் என்கிட்ட 7 ஷேட்ஸ் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். 2020 நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் நிறைய நல்ல விஷயங்களையும் பிடுங்கி இருக்குது. அதில் ஒன்று தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கும் நிறைய தடைலாம் விதிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வச்சு மட்டும் நம்ம மனசார குட்டி குட்டி செலிப்ரேஷன் பண்ணலான்னு நான் நினச்சேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்கப். ஸோ இதுதான் என்னோடய மேக்கப் லுக். அண்ட் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். 1 2 3 கோ. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் லுக். ரொம்ப சாஃப்ட் கிளாம் க்யூட்டாகவே வந்திருக்கு. இந்த லுக்கை வந்து நான் பிந்தி இல்லாமல் வச்சுருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து பிந்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பிந்தி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் சாரீ வேறு கட்டியிருக்கேங்கிறதுனால கொஞ்சம் மோனோக்ரோமேட்டிக் லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக பிந்தி வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் லுக். இந்த லுக் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இருக்கிறதுனால நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் உங்களுக்காக பல வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் 2021 தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ சந்திக்கும் போது இன்னும் பலவிதமான வீடியோஸோடு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டில் தென் டாடா பை பை, see you. And also again, Happy Christmas.